ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் வீடியோ போட்டு 2-3 நாள் ஆச்சு. ஸோ எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: காளான், 2 வெங்காயம், 3 தக்காளி, சீரகம், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு மற்றும் கொத்தமல்லி. ஒரு கடாயில் இப்போ நம்ம நெய் விட்டுருக்கோம். இப்போ நம்ம காளான் இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் காளான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 kg காளான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து 1/2 kgக்கு அளவு தான் நான் இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த நெய்யில் வந்து இந்த காளான் நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம ஃப்ரை பண்ணும் போதே கிண்டும் போதே வந்து காளான்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதோடைய தண்ணியிலேயே அது நல்லா குக் ஆகிடும். ஸோ தண்ணி விடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் சிம்மில் வைக்கலாம். சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுலேயே காளான்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணியிலையே காளான் நல்லா குக் ஆகிடும். ஸோ குக் ஆகி இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகணும். இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிளறணும். கிளறிட்ட பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ காளான் தண்ணியெல்லாம் சுருண்டு நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து கிளறணும். ஏன்னா காளான் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் வந்து எதுவும் இல்லை. ஆனால் தண்ணி நம்மளுக்கு வந்து ட்ரை ஆனால் தான் டேஸ்ட்டு வந்து காளானில் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான். ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம இப்போ சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 மிளகு போட்டிருக்கோம். அதில் ஆட் பண்ணி நல்லா வரணும். இப்படி நல்லா வந்தோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 3 மிளகாய் கீரல் போட்ட மாதிரி நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணி நம்ம ஆனியன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, வெங்காயம், அதை நம்ம இப்போது மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இப்போ இதில் அரைச்ச ஆனியனை நம்ம இப்போ இதில் போடணும். ஆனியன் நல்லா அரைச்சி நம்ம இப்போ இதில் போட்டாச்சு. இதில் போட்டு ஆனியன் இப்போது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த எண்ணெயிலே நல்லா குக் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதிலே நல்லா குக் ஆகணும். இப்போ ஆனியன் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் பச்சை மிளகா கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் இந்த வெங்காயமும் நல்லா வேகணும். ஸோ வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா வெந்துருச்சு தக்காளி. தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டா ஓகே எனக்கு. சரிங்களா? உங்களுடைய விருப்பம்தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். கறி மசால் தூள் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளற வாட்டி பாருங்கள். சால்ட் கடைசியாக போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடிடுங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடினதை இப்போ நம்ம இறக்குறோம். இறக்கிட்ட வாட்டி
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்றது. இப்போ நம்ம காளானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம காளானை ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுட்டோம். கிளறி விட்டுட்டு சால்ட்டு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ காளான் அதில் போட்டு நல்லா ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதுவாகணும். ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் நல்லா ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இப்போது கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுக்கு பக்காவான ஒரு பதம் வந்துடுச்சு. குழம்பு சூப்பராக வந்துடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. இல்லை லைட்டாக கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இது சுடு சாப்பாடுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இது சூப்பரான ஒரு கிரேவி. ஸோ உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்றது. என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆனில் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.